ஒவ்வொரு நாளும் இங்க நிலைமை மோசமாகிட்டே விட்டா உயிரோட குழி தோண்டி போயிச்சிருவான். ஊருக்குள்ள கனெக்ஷன் மொத்தமா புடுங்கி போடுது. அந்த வக்கீல அவர் சொல்றான், அவனால தினம் தினம் நான் ஒன்னு இழந்துகிட்டு இருக்கேன். போன மாசம் மண்டபம் போச்சு, நேத்து இந்த ஃபேக்டரி போச்சு, நாளைக்கு என்னன்னு தெரியல. சார் இவ்வளவு நடந்தும் சும்மா இருக்கீங்களே சார்? இந்த ஊர்ல அவனை தெரியாத ஆளுங்களே கிடையாது. மாயவரத்திலிருந்து திருவாரூர் வரைக்கும் கனெக்ஷன் வச்சிருக்கான். இப்படியே போச்சுன்னா எம்எல்ஏ சிங்காரம் சிங்கி அடி. பேசுவேன். ஏன்னா எங்களுக்கு ஃப்ரெண்டு ஆக்சிஜன் மாதிரி. என்ன மச்சான்? சரிப்பா, அப்படி என்ன உனக்கு எனக்கு விட்ட குறை தொட்ட குறை? போதும், இதோட முடிச்சுக்க. உன்னால நான் இழந்தது கணக்கே இல்லை. என்னால நீ உங்ககிட்ட இருக்கிற ஒன்னே ஒன்னை இழந்துடாத. பழைய படம் பயமே வரல. புதுசா ஏதாச்சும் பக்குன்னு பார்த்த உடனே பயம் வர மாதிரி பேய் கதை ஏதாவது சொல்லுன. இப்பெல்லாம் பேய காமெடி தான் பண்ணுது, பயமே வரதில்ல. அண்ணா இது எங்க ஆரம்பிச்சது? நீ என் கேபிள் கனெக்ஷனை கேட்ட, நான் கொடுக்கல. அதை புடுங்க ஒரு வேலை பார்த்தல, அதுக்கப்புறம் என்னோட முழு வேலையும் உனக்கு பார்க்க வேண்டியதாயிருச்சு. நீ சும்மா அப்படியே விட்டுருந்தா நான் பாட்டுக்கு காலையில ராசி பலன் சொல்லிட்டு ராத்திரியில ரகசிய பல்லாங்குழி ப்ரோக்ராம் பண்ணிட்டு நான் பாட்டுன்னு போயிட்டே இருந்திருப்பேன். அண்ணா நீ அப்பப்போ சின்னதா வேலை பார்த்துட்டு இருக்குது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இந்த அரசியல்வாதிகளோட வேலையே இருக்கிறவங்க எல்லாரையும் அரசியல்வாதி ஆக்குறது தானே. என்னையும் அரசியல்வாதி ஆகிறாதானே. அண்ணனு பத்தியா படிச்சவர் தானே நீங்க, அண்ணனுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது தானே. என்னது அவன் படிச்சவனா? இது எப்படி இருக்கு தெரியுமா? ஆளே இல்லாத ஊர்ல ஆயாலாம் ஹார்லிக்ஸ் ஸ்டார்ல நச்சுதான் அப்படி இருக்குது. இந்த காமெடி ஒர்க் அவுட்டே ஆகல மச்சான். இருப்பாரு இன்னும் ஒரே ஒரு பஞ்சு இருக்குது. அட போடா, நீ அடிக்கிற காமெடிலாம் நீ சிரிப்பா போடா. இல்ல நான் போய் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டுறேன். ஓகேடா. குத்தாலத்துல ஒரு கனெக்ஷன் இருக்குல்ல, அதுக்கு நாங்க கேபிள் கனெக்ஷன் கொடுத்துட்டோம்னா இப்ப போனீங்கன்னா நல்லா பெருசா படம் காட்டுவாங்க. பை பை. லவ் யூ சார். வெரி டேஞ்சரஸ் ஃபெல்லோ சார். சரியான நேரம் பார்த்து காத்துட்டு இருக்கான் சார். அவனை ஏதாவது பண்ணா எனக்கு என்ன தருவீங்க? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கான், அவன் போட்டோவை பார்த்து போறவன் இல்லை சார், போட்டோ அப்புறம் போட்டோவை பார்த்து கன்ஃபார்ம் பண்றவன். அப்படி சரியா சங்க கடிக்கிறவன் கிடைச்சான்னா அவன் கேட்கறத கொடுக்கறியா? நான் அனுப்புறேன் சார். ஏய், நம்ம வச்சு கழுத்தறுத்துல கழுத்தறுப்பேன், ஆனா முதுகுல குத்துற பழக்கம் எனக்கு இல்லடா. சும்மா உன்னையே பிடிச்சி தொங்குறான்னு ரொம்ப செலுத்துக்காத. நீ தான் பண்ணுவேன்னு வெறும் ஃபோன் நம்பர் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். போட்டோ டீடைல்ஸ் வாங்கினேன், இந்நேரம் நான் கிளம்பி போயிருப்பேன். ஓ, போட்டோவை பார்த்தா ஸ்ட்ரைட்டா போய் போட்டு வந்துருவியா? போட்டோவை பார்த்தா ஆளு ஹைட் வெயிட்டா இருக்கான், போட 10 பேர் பத்தாது, குள்ளமா சின்னதா இருந்தா மட்டும் 4 பேரோட போய் போட்டு வந்துருவீங்களா? ஹிட்லர் இவ்வளவுதான்டா இருந்தான், உலகமே அவனை பார்த்து பயந்துச்சுல. ஹைட் வெயிட்லாம் மேட்டர் இல்ல, அவன் மூளையை ரீட் பண்ணணும். போட்டோவை பார்த்து போட்டு வர மூஞ்சிங்கள பாரு. அது என்னப்பா கான்செப்ட்? ஃபர்ஸ்ட் போன்ல சண்டை வலிக்கிறது, அப்புறம் போடலாமா வானாவா டிசைட் பண்றது, ஒன்றும் புரியல. உங்களுக்குலாம் சொன்னா புரியாதுடா, கிளாஸ் தான் எடுக்கணும். அவன் நம்பர் இருக்கா? டீ கடையில வந்து டார்க் ஃபேண்டசி கேக்குறா பத்தியா? விளையாட்டு புள்ளி கல்யாணம் பண்ணி வச்சா அது வீதியில உட்காந்து காதல மண்ணெலி போட்டு விளையாடிச்சான். ஏய் இங்க வா. டீ சாப்பிடுறியா? ஏப்பா அப்படிதான் போறோம் ரைமிங்ல வீதியில கொன்றுவாங்க. நீ ஏதோ டபுள் மீனிங்ல புரிஞ்சுக்கிற. ஹலோ
இவனுக்கு டீ ஒன்று கொடு. டேய் யாரா? இப்போ நான் என்ன பண்ணேன்? போனை போட்டு அசியமா திட்டி இருக்க. இன்னொருத்த ஃபோன் பண்ணி இப்படி திட்டினா என்னடா பண்ணுவ? திருப்பி ஃபோன் பண்ணி அவன் 3 தலைமுறையா பச்சை அசிங்கமா இது வரைக்கும் கேட்காத வார்த்தையில சொல்லி திட்டிருப்பேன். அப்படி இவன் திட்டினான்னு வையே, இவன் ஒரு சப்ப மொக்க பீஸு. நீ தனியா போய் செஞ்சுட்டு வந்துடலாம். ஆனா அதே ஆளு கால் பண்ணி, ஹலோ சார், இந்த நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு, யார் சார் பேசுறீங்க, யாரோ அசிங்கமா திட்டுறாங்க, ஏன் சார், எதுக்கு சார், என்ன சார் அப்படின்னு அவன் பொறுமையா விசாரிச்சான்னு வையேன், அவன் ஷார்ப் தெளிவா இருக்கான்னு அர்த்தம். 10 பேர் இல்லடா, 100 பேர் போனாலும் ஒன்னும் பண்ண முடியாது. திருப்பி அவனுக்கு கால் பண்ணி கொடு. ராதாரவி மாதிரி அசிங்கமா திட்டுறேன். எல்லாரும் சேர்ந்து திட்டலாம். போடுறோம். ஏய் மோடு முட்டி, எவனுக்கும் ஏதோ பிரச்சனை, அவசரத்தில் ஏதோ நம்பரை மாற்றி அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். நம்பர் புதுசு, இந்த வாய்ஸை நான் கேட்டது வேற இல்லை. நல்லா தெரியுது சென்னை ஸ்லாங்கு என்கிட்டே. அப்படி யார் எதிரி நமக்கு சென்னையில்? மச்சி ஆ? ஒரு டீ சொல்ல. என்னடா யோசிக்கிற? இந்த கால் எனக்கு இல்லைன்னு வை, திரும்ப கால் பண்ணி சாரி கூட கேட்க மாட்டான். எனக்கு தானா கன்ஃபார்மாக திரும்ப ஃபோன் வரும். ஏய் போண்டா சாப்பிட்றியா? கன்ஃபார்மாக எனக்கு தான்டா. ஏய் அவன் கட் பண்ணியிருக்கான், இப்போ கண்டிப்பா கால் பண்ணுவான் பாரு. சரி இப்போ என்ன பண்ண போற? திருப்பி அந்த நம்பருக்கு கால் பண்ணி, சார் உங்க நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு, யார் சார் நீங்க, எங்க இருந்து பேசுறீங்கன்னு பொறுமையா விசாரிக்க போறியா? இல்லை, பாத்தியா அவன் தான் பண்றான். ஒண்ணு அவன் பேசணும், இல்ல யாராவது விட்டு நான் போலீஸ் அட்வொகேட்னு பேச வைக்கணும். அவன் சொல்ற ஒரு ஹலோல அவனோட ஹைட்டு, வெயிட், கலரு, கண்ணு எல்லாத்தையும் போட்டோ எடுத்த மாதிரி சொல்றான் பாரு. ஸ்டார்ட் மியூசிக். ஐயோ போதுடா போதுடா. ஓகேடா ஓகேடா. ஐயோ போதுடா போதுடா. நான் சொல்றீங்களா? போதுடா. பா சின்ன பையன்டா, குடும்பத்தெல்லாம் ஏப்பா காமெடி பண்ணியா? மாயவரத்துலேருந்து மணிமாறன் பேசுகிறேன். நான் மல்லி பேசுறேன். பேசுப்பா, கேட்குறேன். சரி கேட்டுக்க, இன்னையிலேருந்து 7 நாள், எண்ணி 7வது நாள் ஊர்ல உன்னை கூடையில வச்சு அள்ளிட்டு போவாங்கடா. அத சொல்லதான் கால் பண்ணேன். சரிப்பா, எப்போ வர? ஏய் நான் வியாசர்பாடி மல்லி பேசுறேன்டா. ஏய் எப்படா வர? அட்ரஸ் தெரியும்ல, வந்துட்டு கூப்பிடு. நான் மல்லி சார். யாராவ? ஹிட்லரா? சாமி சாப்பிடா? ஏன்னா 2 பேருமே பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க, மீச வேற ஒரே மாதிரி இருக்குமா, அதான் கேட்டேன். எந்த ஊர் சொன்ன? டேய் வெளியூர்ல இருந்துட்டு என்ன போடுவாங்கிறான், என்னை பற்றி ஃபுல் டீட்டெயில் சொல்கிறான். அதுக்கு முன்னாடி அவனை பற்றி எனக்கு தெரியணும். 7 நாளில் இங்கே வரேன்னு சொன்னான். எண்ணி 7 மணி நேரத்தில் இங்கே மாயவரம் ரீச் ஆயிரும். எங்க தத்த ஆறுச்சாமிய பத்தி தெரியுமோ? பூனல அவுத்து இடுப்புல கட்டினா என்ன அர்த்தம் தெரியுமா? வேஷ்டி அவருதுன்னு அர்த்தம். நானும் ரவுடி தான் அர்த்தம். வேணா நயன்தாராவை கேட்டுப்பார். என்ன பத்தி சொல்லுவேன். ஆமா, குடும்பம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. தத்துலயும் பெருசா பணம் உள்ள இல்ல, ஏதோ கை மாத்தா கால் மாத்தா பணம் கொடுத்தேன். இதே சொல்ல சொன்ன. என்னென்ன இந்த தேங்காய் சீனிவாசன் கிட்ட என்ன பிரச்சனை? பாப்பா பாப்பா சும்மா இரு, இவங்களெல்லாம் அடிச்சா ஊர்ல மழை பெய்யுதுன்னு தாத்தா சொல்லியிருக்காரு. இல்லையே, மரம் வெட்டினாதான் மழை வராது. இவங்கெல்லாம் ஒரு ஆளுங்கன்னு பயந்துட்டு கைய கட்டிட்டு நிக்கிற நீ. மணிமாரா, இந்த பிரச்சனை உன் தங்கச்சிக்கிட்ட நீ சொல்றியா இல்ல நாங்க சொல்லட்டுமா? சும்மாரி அடிச்சு கூடாது. என்னென்ன பிரச்சனை? சொன்னா தீர்த்து வச்சிருவியா? 3 வருஷம் பிரச்சனை. அங்க பார். என்னையா உங்க ஊர்ல மணிலாம் இப்படிதான் இருக்குமா? என்னென்ன இந்த மணியை உங்க அண்ணன் ஒழுங்கா கட்ட விடுறானா? இங்க மாயவரத்துல அடிச்சா தஞ்சாவூர்ல கேட்கும். இதை இப்ப அடிச்சா கருவறையில கூட கேட்கறது இல்ல. அப்புறம் எப்படி ஆசை நிறைவேறும்? கடவுள் உனக்கு உதவி செய்வார். இந்த மணியை யார் கட்டினது? எங்க தாத்தா முப்பாட்டா பூட்டம் கட்டினது. பரம்பரை நாங்க தான் கட்டிட்டு இருக்கோம். ஆசைக்கு ஒரு புள்ள, ஓசைக்கு ஒரு மணி கட்டணும்னு எங்க தாத்தா சொல்லியிருக்காரு. மணியை கட்டினதுக்கு அப்புறம் தான் என் பேரே மணிமாறன்னு வச்சிருக்காரு. அதுக்காக ஆனதாச்சு இன்னும் 2 மாசம். என் மருமகளோ காலி எடுத்து வச்சோன்னே 250 கிலோ பித்தளை மணி ரெடியா இருக்கு. இங்க அடிச்சா தஞ்சாவூர் என்ன தமிழ்நாட்டுக்கே கேட்கும். தமிழ்நாட்டுக்கே கேட்குமா? அது என்ன பித்தளை மணியா இல்ல கவுண்ட மணியா?
மழை வரலான்னு பரவாயில்ல, இவனை கட்டி தொங்க விட போறேன். ராட்சசி எல்லாம் ஒன்னால வந்தது. மச்சான் புறா 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 மச்சான் தூக்கு தூக்கு சீக்கிரம் டாக்டர் போலாம். தூக்கு கொஞ்சம் பொறுத்துங்க. தூக்கு மச்சான். சிஸ்டர் பையனுக்கு 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு வெளிநாடு போயிட்டானேடா. இவளுக்கெல்லாம் புள்ள பிறக்குமா? பார்க்கத்தானே போறேன். நீங்க எல்லாம் கூடவே இருந்து ஃப்ரெண்டுன்னு என் பிள்ளை வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்கடா. நல்லா இருப்பீங்களாடா? பேசிட்டு இருக்கீங்க. ஃப்ரெண்டுக்காக அவன் தங்கச்சியே கல்யாணம் பண்ணிக்கிட்டே எங்க அம்மா பேசுற பேச்ச காதுலயே வாங்க முடியலடா. நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் நம்ம நல்லா இருக்கும் தான் நான் நினைக்கிறானுங்க. இந்த சொந்தக்காரங்க மட்டும் ஏன்டா இவ்வளவு கேவலமா இருக்கானுங்க? அக்கா, தம்பி, அண்ணன், தங்கச்சி எல்லாமே. என்னடா கல்யாணம் ஆகுது நினைச்சோம், இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. குழந்தை பெக்க மாட்டா நினைச்சோமே இருந்தா குழந்தை பெக்க போறாளே. அதெல்லாம் கிடையாது. கல்யாணம் ஆகுது, குழந்தை பெக்க மாட்டா. அப்படியே குழந்தை பெற்றாலும் அந்த குழந்தைக்கும் அவளுக்கு இருக்க வியாதி இருக்குன்னு என் காது கூட கேவலமா பேசுறாங்கடா. அவங்கள பத்தி நீ என்ன கவலைப்படுற? இங்க பாரு, நான் இங்க இருந்தேன்னா அவங்க எல்லாம் ஒட்டு மொத்தமா குத்திட்டு ஜெயிலுக்கு போயிருவேன். குழந்தை பிறந்து எண்ணி 10வது நாள் நான் இங்க இருக்கேன். ஊரே உண்டு இல்லைன்னு பண்றோம். வாய்கிலேயே பேசுறவங்களுக்கு எல்லாம் வயிறுகிலேயே விருந்து வைக்கணும்டா. டெலிவரி டைம்ல பொண்ணுங்களுக்கு ஜன்னியில ஃபிட்ஸ் வரது வழக்கம் தான். ஆனா ஃபிட்ஸ் உள்ள ஒரு பொண்ணுக்கு டெலிவரி பார்க்கறது சாதாரண விஷயம் இல்ல. ரெண்டும் ஒரே நேரத்துல வந்துச்சுன்னா 2 பேர்ல ஒருத்தர் தான் எங்களால சேவ் பண்ண முடியும். கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. இதுக்கு மேல பெரிய வார்த்தை என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. மறுபடியும் சொல்றேன், பெயின் வரும்போது ஃபிட்ஸ் வரக்கூடாது. ஃபிட்ஸ் வரும்போது பெயின் வரவே கூடாது. ப்ளீஸ். ஓகே டாக்டர், தேங்க்ஸ். பயப்படாதண்ண. உன்னை மீறி என் உயிர் எப்படி போயிடும்? என் பிள்ளையும் உன் கையில கொடுக்காம போக மாட்டேன். ஒருவேளை போயிட்டேன்னா உனக்கே பொண்ணாதான் பிறப்பேன். அப்ப என்ன அள்ளி எடுத்து கொஞ்சி வளர்ப்பலன்னு. எப்படியா இருந்தாலும் நான் உன் கூட தானே இருக்க போறேன். அப்புறம் என்னென்ன? நீ கவனிச்சு அவரு பிறந்த குழந்தை ஏகமா பார்த்துட்டு இருக்கான். ஏன் இவனோட ஹைட்டா இருக்குல்ல? சரி குடிச்சு வச்சுக்கது. என்ன சொன்னாங்க டாக்டர்? ஆமா, புதுசா என்ன சொல்லிருக்க போறாங்க? சொன்னதையே தான் திருப்பி திருப்பி சொல்லிருப்பாங்க. அட வான. சொல்றா. அவனுங்களாம் அங்க வரமாட்டானுங்கடா. நான் திரும்ப அடிக்கிறேன். என்னென்ன ரொம்ப டென்ஷன்ல இருக்க போல? போன் மேல போன் வருது. அண்ணி வராங்களா? ஏதாவது பிரச்சனையா? எடுத்துட்டு ஓட போறீங்களா? சும்மா இரு பாப்பா, நீ வேற. சொல்லிட்டு போங்கண்ணே. பாப்பா பாத்து சரி பாப்பா. ஹலோ. சொல்லுடா மச்சி. நம்ம தனா சொல்லி இங்க வந்து பார்த்தேன். இந்த பழைய ரயில் அடி இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல ஒரு கல்லு கடையில மெட்ராஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் போட்ட ஆம்னி வேன் ஒன்று நிக்குது. ஆளுங்களாம் ஒரு மாதிரி இருக்கானுங்க, பேச்சு ஒரு மாதிரி தான் இருக்கு. என்னடா பண்ணலாம்? மாமா இங்க பாரு, நீ எங்கேயும் போயிடாத, அங்கேயே இரு. நான் ஒரு 5 நிமிஷத்துல அங்க வந்துடுறேன். சரியா? நீ எங்கேயும் போயிடாத, அங்கேயே இருடா. நான் வந்துடுறேன்டா. ஓகே மச்சான். அண்ணா, இப்போ எங்க போற? பாப்பா, நீ இந்த கால்பியும் இந்த ஃப்ரீசியம் மாத்திரையும் சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். டானி குடிச்சியா? குடிச்சிட்டேன். சூப்பர். இங்க பாரு, நீ அதே இடத்துல உட்கார்ந்துட்டு எங்க போற? இதோ வந்துடுறேன். இந்த நேரத்துல எங்க போற? பாப்பா, ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். நீ இருக்கிற இடத்துல அப்படியே உட்கார்ந்து. சரியா? நான் வந்துடுறேன் பாப்பா. திரும்பி வா. அண்ணா, வாண்ணே. இந்த நேரத்துல ஏன்டா போன? அம்மா.
நீ சாப்பிட மாட்டியா என்ன அந்த பக்கம் ஏய் நான் மச்சு பாத்தினே அட்ரா அவனை நாங்கெல்லாம் ஃபைட்டர் சார் கும்பகோணம் ஷூட்டிங்காக வந்துருக்கோம் யூனியன் கார்டு சார் இங்கே ஒரிஜினல் கல்லு கிடைக்குன்னு சொன்னாங்க அதான் குடிச்சிட்டு போகலான்னு வந்தேன் சார் மற்றபடி யாரும் பிரச்சனைலாம் பண்ண வரல சார் வாங்கடா. அவன் பேசின விதமே வேற மாதிரி இருந்துச்சு. இப்படிலாம் குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க மாட்டான். சரி சரி, பாப்பா தனியாக உட்காந்துட்டு இருக்கு, நான் கிளம்புறேன். ஏய் வரேன்டா. ஓகேடா. பாப்பா பெயின் வரும்போது ஃபிட்ஸ் வரக்கூடாது, ஃபிட்ஸ் வரும்போது பெயின் வரக்கூடாது. அது ரெண்டும் ஒன்றா வந்துச்சுன்னா அண்ணனுக்கு நீங்கள் 2 பேரும் வேணும்டா, புரிஞ்சுதா? வெறி புற்றவன் கொலை பண்ணுன்னு இறங்கிட்டான், ரத்த கரை இல்லாமல் தூங்க மாட்டான். கையில் யாரும் கிடைக்கல, தெருவில் இருக்கிற நான் எல்லாம் வெட்டி போட்டுருவோம். கோழி அடக்காக்கிற மாதிரி காத்துட்டு இருந்தேன். அதுவும் இந்த ஒரு நாளுக்காக தான் மச்சான். அதாவது ஊருக்கு ஏதோ எவனுக்காத பிரச்சனைனா ஒரே போன் டக்குனு போய் நிற்பேன். ஆனா என் தங்கச்சிக்காக பாவம் எப்படி வந்தாலும் எப்படி கஷ்டப்படும். நம்ம ஃப்ரெண்டு சரவண, அவனுக்கு என்னடா பதில் சொல்லுவேன்? இவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னடா பதில் சொல்லுவேன்? எப்படி கஷ்டப்பட்டாலும் எப்படி வந்தாலும் மச்சான் இன்னைக்கு நான் வேஸ்ட் வேஸ்ட். கோபி என்னன்னு கேள்றான். டேய் கேக்குற, நீ எங்கடா போற? மச்சான் கூப்பிடுறாங்கடா. டேய் மச்சி என்னன்னு கேள்றான். என்னாச்சு சிஸ்டர்? அவர்கிட்ட தான் சொல்வேன். மணிமாறன், உங்க தங்கச்சிக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு.
மேடம் என் தங்கச்சி 2 பேரும் சேஃப் தான். மச்சான், ஏய் என்னடா சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்க? ஏய் சூப்பரா. அழாதடா. சிஸ்டர் சிஸ்டர் இது வச்சுக்க. பர்ஸையே கொடுத்துட்டானா? ஏங்க இப்போ போய் பார்க்கலாமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. தேங்க்ஸ்டா. தேங்க்ஸ்டா, ரொம்ப தேங்க்ஸ்டா. மாமாவோட சவால், சபதம், சண்டை, ஆசை, வெற்றி, வேண்டுதல் எல்லாமே நீங்க தான், எல்லாமே நீங்க தான். ஏய் தேங்க்ஸ்டா, தேங்க்ஸ்டா. ஏய் மாமாவால இன்னைக்கு வர முடியலடா. என்ன மன்னிச்சிடுறா, என்ன மன்னிச்சிடுறா. டாக்டர் தேங்க்ஸ் டாக்டர். போதும் போதும் உங்க தேங்க்ஸ். உங்க தேங்க்ஸ் எல்லாம் பிளட் குரூப்போட ஒருத்தர் அனுப்பிச்சு வச்சிங்களே, அந்த ஃப்ரெண்டுக்கு சொல்லுங்க. சொல்றேன் டாக்டர், தேங்க்ஸ். ஏய் யாரா வந்திருப்பா? தெரியல மச்சி, நாங்களாம் உன் கூட தான் இருந்தோம். ஏய் நம்ம குமார்ரா, அவன் கலெக்ஷன் காசை வாங்குறதுக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தான். அவனுக்கு போன் போடு. ஏய் அவனுக்கு கால் போடு. ஏய் குமார், எங்கடா இருக்க? காரைக்கால் டியூட்டில இருக்கேன்டா. அப்ப வேற யாரு? ஏய் நம்ம ரமேஷா இருப்பான்டா. சின்ன வயசுல இந்த மாதிரி காமெடி பண்ணிட்டு இருப்பான். அவன் விளையாடுறான்னு நினைக்கிறேன். இப்போ போனை போட்டு பாரு. வீட்டுக்கு வந்திருந்த நான் வரல. இல்லப்பா என்ன செய்தி? இல்ல கஷ்டமா போயிட்டு இல்லம்மா வெளியில போயிருந்தேன். அண்ணா அவன் நல்லா குடிச்சு தூங்கிட்டு இருக்கானே. அவன் வெளியூருக்கு போயிருக்கானுப்பா. செந்தில். ஏய் செந்தில் இல்லன்னு தான்டா சொல்றான். ஏய் எல்லாம் பிரச்சனைக்கு இவன் தான்டா காரணம். இவன் மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா நான் இலக்கிய விட்டு போயிருக்கவே மாட்டேன்டா. ஹலோ ஏய் வாடா. வாவான்னு சொன்ன, வீட்டுக்கு வந்த ஆள் இருக்க மாட்டியா? என்ன சொன்ன? ஹலோ வீட்டுக்கு வந்தா வாங்க உட்காருங்க தண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்லும் போது உன் தலையெடுக்கலான்னு பார்த்தேன். ஏய் பாவம் அந்த பொண்ணு உன் தங்கச்சி தானே? சார் சார் ஏய் யாரா சாரு? நான் உனக்கு ஆபீசரா? பாஸ் பாஸ். ஏய் யாரா பாஸ்? இல்ல பாஸ், நீங்க எங்க இருக்கீங்க பாஸ்? ஏன் மறுபடியும் எங்க இருக்கேன்னு கேப்ப, வந்த ஆள் இருக்க மாட்ட. உனக்கு தான் மரியாதையே தெரியாது. ஐயோ இல்ல பாஸ், நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நானே வரேன். வந்து பாஸ் என்ன குத்தி கொலை பண்ணுங்க பாஸ், என்ன கண்டு துடுமா வெட்டி போடுங்க. பாஸ் நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நானே அங்க வரேன். ஏய் நீ வானா வரணும், குத்துனா எல்லாம் உயிஷ்டம் தானா? மொட்டை பண்றதுக்குலாம் ஒரு மூடு வேணும்டா. சார் நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க சார். சார் சார் காமெடி பண்ணாதடா. சார் சார் சாரி சார். நீ கால்ல பேசின தெரியுமா, அந்த மாதிரி பேசு. பேசுறா. முக்கியமான கால் ஒன்று வந்துச்சு, அதனால கிளம்பிட்டேன். இல்லைன்னா சங்கத்தில் தான் நான் போயிருப்பேன். விடா. பேசாம இருடா. சார் சார் ஹலோ சார். மச்சி ஏய் என்னடா? ஏய் மல்லி வந்துட்டு போயிருக்கான்டா. நம்ம பாப்பா அவன் தான் அட்மிட் பண்ணிட்டு போயிருக்கான். நான் இல்லாத நேரத்துல அவன் வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கான்டா. ஏய் சொன்ன மாதிரி வந்துட்டு போயிருக்கான்டா.